பெதஸ்தா கிறிஸ்துவின் ஜெப வீட்டை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பெதஸ்தா ஜெப வீட்டில் வந்திருக்கிறோம்ப்பா. பெதஸ்தா என்பது மனிதனுக்கு விடுதலை கொடுக்குற இடமப்பா. அவன் பாவ அழுக்கையும் நீக்கிற ஒரு ஊற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குப்பா. சகரியா 13:1 அந்த பாவ அழுக்கை நீக்கி ஒரு விடுதலை கொடுக்கிற இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பன. நம்முடைய ஆவியானுடைய மகிமை தகப்பன, இந்த இடம் முழுவதும் தகப்பன, இந்த பரிசுத்த பூமியின் இடம் மட்டுமல்ல, இந்த பகுதி இந்த தெருவில் நடந்து போகிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு விடுதலை வேணும் தகப்பன. நம்முடைய தூயானுடைய மகிமை இங்கே இறங்கணும் தகப்பன. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆம் தகப்பனே, இந்த வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற விடமப்பா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்க தகப்பனே. நீ கூப்பிட்ட பொழுதெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னீங்கப்பா. நெருக்கத்தில் இவை நோக்கி அழைத்தேன் சொன்னீங்க தகப்பனே. நெருக்கமான நேரத்தில் அந்த ஜெப வீட்டுக்குள்ள யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறீங்கப்பா. உங்களுடைய கிருபை இறங்க போது தகப்பனே. உங்களுடைய வல்லமை இந்த பகுதி முழுவதும் இறங்க போது தகப்பனே. ஒரு விசை கூட மகிமை இறங்கட்டும் தகப்பனே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமைய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்தின் தியானங்களும் சமத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக அம்மா ஞானமணி அம்மா என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு சகோதரி. அவங்களுடைய கணவர், அதாவது அருமையான அன்பு தகப்பனார், எனக்கு ஒரு 10 வயதுக்கு மூத்தவராக இருக்கும், இல்லை 15 வயதுக்கு மூத்தவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான சுயப்பிரகாஷ் ஐயா கவர்மெண்ட்டில் வேலை செய்து பிடிஓ ஆஃபீஸில் மீஞ்சூர் பிடிஓ ஆஃபீஸில் ரிட்டையர்ட் ஆகி மீஞ்சூரில் சர்ச்சை ஆரம்பித்து, அவங்க சர்ச்சு ஒரு ஓலை கொட்டாயில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. நான் அப்போது பெரிய பிரசங்கியார் இல்லை, நிறைய மீட்டிங்கில் அவங்க அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ பெஞ்சமின் மூலமாக தான், பாஸ்டர் பெஞ்சமின் என்னோடு வந்திருக்கிறார். கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக என்னோடு நல்ல தொடர்புள்ளவர். அவர் தான் எப்படியோ அவங்க மூலம் அறிமுகமாகி அந்த இடத்துக்கு வந்தேன். ஐயாவும் அம்மாவும் எனக்கு நல்ல உறவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுடைய பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள், 2 பேரும் என்னை அப்பா டேடின்னு தான் கூப்பிடுவாங்க. அன்பு மகள் இங்கே இருக்காங்க. என்னை அப்பாங்கிற வார்த்தையை தவிர ஒரு மரியாதையை அன்போடு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய முதல் சர்ச் ஃபவுண்டேஷன் போட்டேன். டெடிகேஷன் பண்ணுற டேட்டில் நான் இங்கே வெளியூருக்கு போயிட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்த ஆண்டு விழாக்கு வந்தேன். அதுக்கு அடுத்து அவங்களுடைய சர்ச்சு பொங்கம்பேடு காமராஜ் ஸ்கூலுக்கு பேக் சைடில் மெயின் ரோட்லேயே இருக்குது. அந்த சர்ச்சு ஃபவுண்டேஷன் டெடிகேஷனில் நான் தான் போனேன். உண்மையாகவே அவர்களும் ஆண்டவர் நல்ல ஒரு தொடர்பை கொடுத்தார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சர்ச்சு கூட அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, வாங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடுங்கன்னு. நானும் அன்போடு ஏற்றுக்கொண்டு ஒரு வெயிலில் வந்தேங்க. சரியான வெயில், ஆனால் நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபவுண்டேஷன் போடப்பட்டு மிகவும் சீக்கிரமாக ஒரு ஷெட்டாக இருந்தாலும் அழகாக பார்ப்பதற்கு திருப்தியாக நல்லா பண்ணியிருக்காங்க. அது அவனுடைய அர்ப்பணிப்பு ஜெபம். இந்த பகுதியில் ஒரு மறக்க முடியாத ஒரு சகோதரி அவங்க. என்னுடைய ஒன்று விட்ட மாமா, என்னுடைய சின்ன பாட்டியோட மகன், அவருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த அம்மா இந்த பகுதியில் இறந்துட்டாங்க. அவங்கள அடக்கம் பண்ணணும். அவங்க ரொம்ப நாள் கிறிஸ்தவர்களாக இல்லை, மறிக்க போகிற காலத்தில் அவங்க கிறிஸ்தவராக மாறினாங்க. ஞானஸ்தானம் வாங்கலைன்னு நினைக்கிறேன். அவங்க வாங்கினாங்களா வாங்கலையான்னு தெரியல. அவருடைய ஹஸ்பண்ட் என்னுடைய மாமா, தாய் மாமா, ஒன்று விட்ட மாமா, அவர் இறந்துட்டார். அந்த அம்மா இறந்தவுடனே ஒருத்தர் தீவிரமானவர், கிறிஸ்துவத்து மேல் அதிக வெறுப்பானவர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னார் இறந்துட்டாங்க, அவங்க முறைப்படி கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணணும்ப்பா தம்பின்னு தான் கூடுவார், நீ வா, எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னார். நான் சொன்னேன், அண்ணே நான் வெளியூரில் இருக்கேன், இந்த ஊரில் இல்லை, நான் வெளியூரில் இருக்கேனே, வர முடியாதுண்ணே. அப்போ யாரையா நீ ஒழுங்கு பண்ணி கொடுன்னாங்க. அப்போது அருமையான
இன்னொரு சகோதரனை விசாரித்தேன். அவர் ஐயா நான் இருக்கிற தூரத்துக்கும் அவங்க தூரத்துக்கும் கொஞ்சம் அதிகம், ரெண்டாவது அவங்க ஞானஸ்தானம் வாங்கலைன்னு சொல்கிறீங்க, நான் எப்படி அடக்கம் பண்ண முடியும்னார். நான் அருமையான அன்பு அம்மாவை பேசின உடனே அடுத்த ஃபோன் அவங்களுக்கு போட்டேன், சொல்லுங்கய்யான்னு உடனே அடக்கம் பண்ண கிளம்பிட்டாங்க. நல்ல அருமையாக ஒரு நல்ல அந்த அப்படி ஒரு பாசமான ஒரு சகோதரி, பார்க்க சாதுவாக இருந்தாலும் சாது பெரிய, அதாவது என்ன கொண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி, சாது மரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி ஒரு சூப்பர் லேடி, சூப்பர் அம்மா, நம்ம ஜெயலலிதா மாதிரி ஒரு அருமையான பேடியா லேடியா. அங்கே அந்த மாதிரி கண்ட்ரோல் ஃபிங் டச்சரில் மருமகனை ராஜேஷனாலும் சரி மகளனாலும் சரி ஃபிங்கர் டச்சில் வச்சுருப்பாங்க. அப்படி ஊழியத்தின் பாதையிலும் அவங்களுடைய திருச்சபையில் நான் அடிக்கடி போயிருக்கேன். ஒரு சிறப்பான சகோதரி, அவங்களோடு நல்ல உறவை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் இந்த கிராமத்தில் இந்த கொஞ்சம் நான் ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா தோத்துறோம் நீங்களே பார்த்துக்கோங்களேன், என்னை விட்டுருங்களேன், என்ன ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் அப்பா நீ வந்து தான் ஆகணுன்ட்டாங்க. இக்கட்டான சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் சற்று காலதாமதமாகுன்னேன். இயற்கையின் சூழ்நிலை 40 நிமிஷம் ரயில்வே கேட்டில் நின்றுருக்கேன், 40 மினிட்ஸ். நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரயில்வே கேட் திறந்தால் திரும்ப மூடிட்டான், தாண்டவே இல்லை. திரும்ப 20 நிமிஷம், 40 நிமிடங்கள். எனக்கு டிரைவர் இல்லை, கார் இருக்குது. அதுக்கு தான் பாஸ்டர் பெஞ்சமினுக்கு ஃபோன் பண்ண வந்தார். அவர் போய் கார் எடுத்துகிட்டு வந்தார். இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் எனக்கு. உண்மையாகவே அவர்களோட நல்ல தொடர்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட திருச்சபை எதற்கு, திருச்சபையோட பணி என்ன, திருச்சபையோட வேலை என்ன? அருமையான ஒரு சகோதரர் லூயிஸ் போலோ, ஒரு மிஷினரி, ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறவர். இப்போ கூட நாளைக்கு பெஞ்சமின் பாஸ்டர் மத்தியானம் அவருடைய காரில் கிளம்பி அந்த ஜவ்வாது மலை பகுதியில் ஒரு மலையில் போய் ஊழியத்தை செய்ய போகிறார். அவருக்கு எப்போல்லாம் கவர்மெண்ட்டாக இருக்கும், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர். கவர்மெண்ட்டில் எப்போல்லாம் லீவோ அவர் சர்ச்சை வச்சுருக்கிறாரு. என்னோட 30 வருடங்களாக நல்ல தொடர்புள்ள ஒரு சகோதரர் பாஸ்டர் பெஞ்சமின். இந்த பகுதியில் வந்து எனக்கு இங்கு கூடுவேன். ஆனால் இப்போ அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் பிஸி ஆகிட்டேன். பொதுவாக நான் அவரை அதிகம் தொடர்பு கொள்றதில்லை, அவரும் என்னையை தொடர்பு கொள்றதில்லை. அதே மாதிரி பாஸ்டர் லூயிஸ் போல் என்பவர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார். நல்ல பிரசங்கியார். ரொம்ப காடு மலை நடந்து சென்று வீட்டில் வந்து படுத்திருக்கிறாரு. கடவுள் எழுப்புறாரு, எப்பா எலும்பு, நீ போய் காஸ்பல் சொல்லு, மீஞ்சூரில் நெய்தவயல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனுஷன் நிற்கிறான், நீ அவனை போய் பார்த்து சொல்லுங்கிறார். அவன் சொல்கிறான், ஐயா இப்போ தான் ஆண்டவருடைய ஊழியத்தை முடிஞ்சு ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறேன், ரொம்ப சோர்வாக இருக்கேன், என்னையால் முடியாது, என்னையால் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான். சொல்கிறார், திரும்பவும் சொல்கிறார், இல்லை எழுப்புறார், திரும்ப போங்கிறார். இல்லை என்னையால் முடியாது, நான் தூங்கிட்டு காலையில் போய் பார்த்துக்கிறேன், ஏன் காலையில் 7 மணிக்கு எழுந்து நான் ஓடிடுறேன் யான்னு தூங்கிட்டார். ஆண்டவர் விட்டுட்டார். ஆண்டவர் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து ரொம்ப வேகமாக அந்த மனிதரை நெய்தவயல் பஸ் ஸ்டாண்டில் பார்க்க போனால் அந்த மனிதர் மரித்து இறந்திருக்கிறார், இறந்து விட்டார். அவர் உயிர் அவர் விட்டு போயிட்டு அவருடைய கஷ்டம், ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டார் அந்த இடத்துல. ஒருவேளை இவர் ஆண்டவர் ராத்திரி சொன்ன உடனே போயிருந்தா என்ன இருப்பார்? இதுதான் காஸ்பல். காஸ்பல் என்பது மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது. என்னுடைய பாவம், ஒருவேளை நான் நல்ல குடிகாரனாக இருந்தால் குடியின் நிமித்தம் என்னுடைய லங்ஸு கெட்டு போகுது, லிவர் கெட்டு போகுது, எனக்கு ஆஸ்மா ட்ரபிள் வருது. அதனால் நான் இப்போ கஷ்டம் வேதனை வந்து என்ன பண்ணிடுறேன், செத்து போகிறேன். முந்தா நாள் ஒருத்தர் இறந்துட்டார், டிவியில் யாரோ சொன்னாங்க, நல்ல ரம்மி விளையாடுவாராம். சூப்பர் ரம்மி விளையாண்டு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அழித்து சூசைட் பண்ணி இறந்து போனார். சகரியா 13:1 சொல்லுது, பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி ஒரு சிறந்த ஊற்று என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சிறந்த ஊற்று. யாரெல்லாம் இப்படிப்பட்ட மரண வேதனையில், துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை இந்த இடம் என்பது ஏதோ கிறிஸ்தவனுக்கு வேலை இல்லை, ஃபாரின்லேருந்து ஒரு அமௌண்ட் வருது அதனால் வாங்கிட்டு ஏதோ கிறிஸ்தவன் வேலை செய்கிறான், இல்லைங்க, எனக்கு கிடைச்சதுங்க ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆண்டோடைய வார்த்தை என்னென்னா, நீங்கள் போய் சகல மார்க் 16:5 சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் உலக எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். சுவிசேஷம் என்பது, காஸ்பல் என்பது நல்ல செய்தி. உங்களுடைய மரண வேலையா, உங்களுடைய கடன் பிரச்சனையா, மன அமைதி இல்லாத உளைச்சலா, உங்கள் குடும்பத்தில் வேதனையா, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதான் சுவிசேஷம், காஸ்பல். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், இந்த பாஸ்டர் மாதிரி, இல்லை ஒரு ஞானஸ்தானம் வாங்கிட்டு போகணும், இதனால் பரலோகத்துக்கு போகிறதில்ல, நான் இங்கே இத்தனை அங்கி போட்டிருக்கேன், நான் பரலோகத்துக்கு டைரெக்டாக போகணும்னு சொல்ல முடியாது, இவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஞானமணி அம்மா 10 சர்ச்சுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் காலத்துக்குள்ளே குறைஞ்சது 100 சர்ச்சு அதுக்கு ஆண்டவர் தருவார்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இருக்கிறீங்க, முடியுங்க. எப்படி சொல்கிறேன்னா, எஸ்ரா ஐயா ஒரு சுவிசேஷகராக தான் வந்தார். எஸ்ரா ஐயா ECI ஃபவுண்டர், இன்றைக்கி ஃபாதரா பிஷப். ஒரு சர்ச்சு ஆரம்பித்தார். ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும் 10 சர்ச்சுன்னு எதிர்பார்த்தாரு. 4வது சர்ச்சுக்கு வந்திருக்கப்போ 10 சர்ச்சை விட்டார். 100 சர்ச்சுன்னாரு. 100 சர்ச்சுக்கு 70 சர்ச்சு போகிறப்போ இல்லை 1000 சர்ச்சுன்னாரு. 1000 சர்ச்சுன்னு ஒரு பக்கத்தில் போகிறப்போ இன்றைக்கி 1,00,000 சர்ச்சுங்கிறாரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 10,000 சர்ச்சுக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி 1,00,000 சர்ச்சுக்கு போவேங்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி 1 கோடி ஆத்துமாக்களை நான் சந்திக்க போகிறேங்கிறாரு. வயதோ அவருக்கு 90. ஆண்டோடைய கிருபை நம்மோடு இருக்கிறப்போ நல்ல போராட்டம், போராடிக்கிட்டே இருக்கிறப்போ, ஜெபித்துக்கிட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? கிருபை செய்வார். ஆண்டவனுக்கு உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு திருச்சபைகள் திறப்பது, எங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு காஸ்பல் சொல்லுவது. அவ்வளோதான். நாங்கள் காஸ்பல் சொல்லிட்டு இப்போ பிரியாணி கொடுப்பாங்க, இல்லை டிஃபன் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் திருச்சபை மக்களுக்காக ஜெபிப்பது இந்த பாஸ்டருடைய வேலை. 10 சர்ச் இல்லை, அவங்க 10 சர்ச்சுன்னு சொல்கிறப்போ எனக்கு 100 சர்ச்சு ஞாபகம் வந்தது. என்னால் அவங்கள நடக்க முடியல, எப்படியா 100 சர்ச்சுக்கு போகணும்னு பார்க்குறீங்களா? மோசே முடியாதுன்னு சொன்னார். அப்போ நம்ம மந்த நாக்கு திக்குவாய். கடவுள் சொன்னால் நான் தான் நாக்கை உருவாக்கினேன். யாத்திராம் 4 அதிகாரத்தை வாசிங்க. நான் தான் நம்ம நாக்கை உருவாக்கினேன். நான் உருவாக்குனது யார்? நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். நான் தானே உருவாக்கினேன். அப்போ முட்டை உருவாக்குனது யார்? ஆண்டவர். அவர் என்ன பண்ணுறது? முட்டில் மான்களின் கால்களை போலாக்கி புதிய பலத்தை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுக்குற ஆண்டவர். அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர். அவருக்கு அருமையான அன்பு மகள், அருமையான தம்பி ராஜேஷ் கூட பைக்கிலே வச்சுட்டு மாமியாரை கூப்பிட்டு போயிடுவார். இப்போ சுமோன்னா ரொம்ப தூரம் போனால் தான் சுமோ, அது ரொம்ப பழைய வண்டி ஆயிடுச்சு. ஒருவேளை நமக்கு காலத்தை பார்த்தால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த சுவிசேஷத்தின் மூலம் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இதுக்கு பெதஸ்தா திருச்சபை. பெதஸ்தா திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு. ஒரு கிராமத்தில் நடந்து வர்றப்போ அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை, அது எருசலேம் தேவாலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு நான் போயிருக்கேன். கிட்டத்தட்ட இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேல் தேவாலயத்துக்கு ஆண்டவர் போவதற்கு கிருபை செய்தார். அது இஸ்ரேல் தேவாலயத்துக்கு 7 வாசல்கள் இருக்குது. பின் வாசல், அதுதான் ஆட்டு வாசல் என்று பெயர். பின் வாசலில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளம் இப்போ இல்லை, இஸ்ரேல் தேவாலயம் கட்டப்பட்ட காலங்களில் கிட்டத்தட்ட சாலமோன் கட்டப்பட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 12, 13, 14 என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தை நான் கேட்டு உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் காணப்படுகிறது. என்னாலும் என் கண்களும் இருதையும் இங்கேயே தங்கியிருக்குன்னு சொல்கிறார். அந்த ஆலயத்து பக்கத்தில் குளம். அந்த குளத்தில் யாரெல்லாம் படுத்திருப்பாங்கன்னு போவாங்கன்னா, யார் வீட்டிலேருந்து கைவிடப்பட்ட நிலைமை, வியாதியே சரியாகாது, கேன்சர் பேஷண்ட்டு, எய்ட்ஸ் பேஷண்ட்டு, டிபி பேஷண்ட்டு, இவங்கெல்லாம் போய் படுத்திருப்பாங்க. அப்போ ராத்திரி ஒரு நேரத்தில் பௌர்ணமி அமாவாசை இரவில் ஒரு தேவதூதன் இறங்குவான். இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். கலக்கிறப்போ அங்கே யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறோம், ஒரு ஹீலிங் கிடச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ நிறைய பேர் படுத்திருந்தாங்க. தேவதூதன் எப்போ இறங்குவான், எப்போ கலக்குவான்னு தெரியாது. ஆனால் அவன் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் ரெடி ஆகும். அவன் ரெடியாக இருக்கிற நேரத்தில் இந்த மனிதர், அந்த குறிப்பிட்ட மனிதர் 38 ஆண்டுகளாக அங்கே படுத்திருக்கார். 38 இயர்ஸ் ஓல்டு, 38 வருடங்கள் படுத்திருக்கிறார். ஏன்னா அவர் அந்த சத்தம் கேட்டு எழுந்துறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இறங்கி ஹீலிங் வாங்கிட்டு அற்புதம் வாங்கிட்டு போயிடுறாரு. இவர் என்ன செய்ய தெரியல. அங்கே இயேசுங்கிற ஒரு நபர் வர்றாரு. இயேசுங்கிற நபர் ஏன்பா அங்கே படுத்திருக்கங்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, 38 ஆண்டுகள் அங்கே படுத்திருக்கிறேன்ப்பா. எதுக்குன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குது. மனைவி வெட்டி விட்டா, புருஷன் வெட்டி விட்டான், பிள்ளைகள் வெட்டி விட்டாங்க, அம்மா அப்பா வெட்டி விட்டாங்க. நான் கைவிடப்பட்ட நிலைமையில் 38 ஆண்டுகளாக இங்கே படுத்திருக்கிறேன்ப்பா. எனக்கு விடுதலை இல்லை. எனக்கு யாருமே அந்த குளத்தில் இறங்குறதுக்குள்ளே யாரோ இறங்கிடுறாங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஐ எம் ஏ ஹோன்லி பர்சன்கிறார். நான் தனிப்பட்ட மனிதன், எனக்கு ஆளே இல்லைங்கிறார். இயேசு சொல்கிறாரு, கெட் அப், டேக் யுவர் பெட்ஸ் அண்ட் வாக்குங்கிறார். எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. அந்த மனிதன் சொல்ல, குளத்துக்குள்ளே இறக்கி விடலை, தேவதூதனே கலக்கலை, எனக்கு ஹீலிங் கிடைக்கல கேட்கல. இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பான். யார் கர்த்தரை நம்புகிறவன்
பாக்கியவான். அவன் கர்த்தரை நம்பினான், அவன் எழுந்தான். அப்பா நான் குளத்துக்குள்ளே போகலை, தண்ணியே என் காலில் படலை, தேவதூதனே கலக்கலை, நீ எப்படி நீ போச்சுன்னு கேட்கல. ஆனால் விசுவாசத்தோடு அவன் படுக்கையை எடுத்து கிடந்தான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். எதுக்கு பேர் தான் பெதஸ்தா. இந்த பெதஸ்தா பேரில் நம்ம யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்குறோமோ கேட்குற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு விஜயமுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. பாஸ்டர் ஏசதான் அம்மாவுக்கு 10 சர்ச்சு சொன்னாங்க. பாஸ்டர் ஏசனா இப்போ நான் வரப்போ ஒரு பெண்டிகாசல் சர்ச்சு பார்த்தேன். பாஸ்டர்கிட்ட கேட்டேன் ஒரு 5000 பேர் வருவாங்களான்னு. அவர் கணக்கில் 100-150 பேருனாங்க. ஆனால் குறைஞ்சது 2000 பேராது வருவாங்க. பாஸ்டர் ஏசனா குண்டூர் ஆந்திராவில். பாஸ்டர் ஏசனா பேசுகிறாருன்னா 5000 பேர் இல்லை, 50000 பேர் வருவாங்க. ஃப்ரம் பெண்டிகாஸ் சர்ச்சிலேருந்து வெளியே வந்தவர். அவர் பாஸ்டர் ஏசனா தான் போடுவார். அவர் பிறந்த குடும்பம் ஆடு மாடு கோழி கடவுளுக்கு கொடுக்குறவங்க. அந்த ஆண்டவருடைய ஆவி யார் மேலே இறங்குதோ கடவுள், அவங்க கடவுள் நம்புகிற அந்த ஆவி, அந்த தேவ ஆவி யார் மேலே இறங்குதோ அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வரும். அப்போ அவங்க கையில் கோழியை கொடுத்தா இடது கையில் வாங்குமா கோழியை அந்த ஸ்பிரிட்டு. இப்போ எனக்குள்ளே அந்த ஸ்பிரிட் இருக்குன்னா என் பேர் சொல்ல, அந்த ஸ்பிரிட்டோட பேர் சொல்லுவாங்க. அப்படியே வாயில் கடிச்சு அந்த ரத்தத்தை உரியுமா, அப்படியே தூக்கி போட்டுருமா. தூக்கி போட்டால் கோழி குறைஞ்சது 100 அடி மேலே போகுமா, வானத்துக்கு மேலே. ரத்தத்தை உறிஞ்சோன்னா கோழி செத்துரும். ஆடு கொடுத்து அப்படியே இடது கையில் வாங்குவாராம். அப்படியே இந்த கழுத்தை வாங்கி குடி வாங்கலாம். அப்படி குடும்பத்திலேருந்து பிறந்தாராம். அவர் சின்ன வயதில் சிகரெட் கஞ்சா அபின் எல்லா பழக்கம் அவருக்கு வந்துருச்சு. ஒன்று இந்த கஞ்சா சிகரெட் பீடி மூலம் அவர் லங்ஸு கெட்டு போச்சு. ரெண்டாவது தன்னுடைய பாரம்பரியத்துடைய வியாதின்னு சொல்கிறார். பிளட் வாமிட்டிங், ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் அவர் மேலே எப்போவுமே ஒரு நாத்தம். அவருடைய அம்மா அப்பா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. சாக போகிறார். கர்மம்ங்கிற கேசட்டை இயேசு விடுவிக்கிறார் மூலம் போட்டிருக்காங்க. அதில் அதனுடைய சுயசரிதை சொல்லப்பட்டிருக்கு, கர்மம் கேசட் பெயர். அப்போ வாழ்க்கையில் மறிப்பதற்காக கடந்து போகிறார். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ட்ரெயின் வருமுன்னா ட்ரெயினில் விழுந்து செத்து போகணுன்னு போகிறார். போகுமுன்னா இதேமாதிரி ஒரு சர்ச் சண்டே நடந்துக்கிட்டு இருக்கு, பெதஸ்தா சர்ச். அப்போ அவர் ஏதோ சர்ச்சுக்கு போகணுன்னு நினைக்கல, அவர் கிறிஸ்தவர் இல்லை, இன்னும் நினச்சிக்கிட்டே போகிறார். இந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு ஒளி அவர்கிட்ட போகுது. ரோட்டில் நடந்து போகிறவர் அந்த ஒளி உள்ளே இழுக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறார். இந்த சர்ச்சுக்குள்ளே போனோடனே முதலாவது அவருக்கு அந்த பிளட்டு வாமிட் நின்றுச்சான். அந்த சர்ச்சில் வேலை செய்ய ஆரம்பித்தாராம். ஆந்திராவிலேருந்து விரட்டப்பட்டு சென்னையில் ராயபுரத்தில் மார்நாதா சர்ச்சில் பாய் போடுறார். பெருக்கி பாய் போட்டார் முதல்ல 17 வயசில். இங்கே சர்ச்சில் கேட்டகிஸ்ட் ஜான் பீட்டன் ஒருத்தன் இருந்தார். அவர் இறக்குறப்ப 75-77 வயசு. அவருக்கு சிஷியன் இவர் யார், பாஸ்டர் ஏசன்னா. பாஸ்டர் ஏசன்னா அவருக்கு நல்லா தெரியும். அவர் இறக்குறப்போ 1200 சர்ச் ஆரம்பித்தார். 1200 திருச்சபைகள் ஆரம்பித்தார். ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் பெதஸ்தாவாக மாறி தன்னுடைய வியாதி மாற்றப்பட்டதால் ஒரு பெரிய ஊழியராக மாறினார். அவர் ஒரு திருச்சபை நடத்துகிறாரு, ஓசனா மந்திர். அந்த சர்ச்சு பெயர் ஓசனா மந்திர். கேரளாவில் ஆந்திராவில் மந்திர்ன்னு தான் சொல்லுவாங்க சர்ச்சை. கோயிலை மந்திர்னுவாங்க. அது சமஸ்கிருத வார்த்தை. அப்படி அவர் அந்த சர்ச்சில் ஒரு பண்டிகை நடத்துவார், கூடார பண்டிகை. ஒரு 50,000 பேர் கலந்து கொள்வாங்க. எத்தனை பேர்? 50,000 பேர். 2 வேளை உணவு கொடுப்பாராம். ஒரு நாளைக்கு 5 நாள் உணவாம். அப்போது 5 கோடி பேருக்கு உணவு கொடுக்குறார். ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் சாப்பிட்டாங்க. 5 நாள் 5 கோடி பேர் உணவாம். ஒரு சாதாரணமாக சர்ச்சை ஆரம்பித்த ஒரு வாழ்க்கையில் அந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறார். காரணம் ஆண்டோடைய கிருபை. ஒருவேளை அன்பு தம்பி இளையராஜா அண்டு டேவிட் ராஜா உண்மையாக நீங்கள் ஆண்டோடைய வாலிபத்தில் உண்மையாக ஆண்டோடைய சன்னிதானத்தில் முழங்காலில் நின்று இந்த திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக
இந்த கிராமத்து தலைவருக்காக, இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்காக, இந்த கிராமத்தில் யாரெல்லாம் வியாதியாக இருக்காங்களோ அந்த மக்களுடைய விடுதலைக்காக, எந்த குடும்பத்தில் அமைதியிலையோ அந்த குடும்பத்திற்காக, எந்த குடும்பத்தில் குடிகார கணவனால் பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கோ அந்த ஆண்மகனுக்காக நீங்கள் ஜெபிக்க இந்த கிராமத்தில் ஒரு மரணம் இருந்தால் அந்த வீட்டில் போய் நீங்கள் ஜெபித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அங்கே போய் ஜெபித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வர்றப்போ ஆண்டவர் உங்களை இந்த திருச்சபை ஒரு பெரிய திருச்சபையாய், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆராதிக்க ஒரு திருச்சபையாய் மாற்றி கொடுக்க போறாருங்க. இதற்கு ஞானமணி அம்மாவும் அடியனும் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் மாறுவோம். ஒருவேளை நீங்க இணைபிரியாத நண்பர்களாக ஒற்றுமையாக சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. வார்த்தையின்படி நீங்க உண்மையா ஆண்டவருடைய பணிக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறப்போ ஆண்டவர் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, ஒரு விசை கூட மனமருங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க என்று அவர் நோக்கி பாருமாப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஒரு விசை கூட பெதஸ்தா ஜெப வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் அங்கே வந்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லித்தாங்கப்பா. நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். இந்த நெய்தவால் கிராமத்தில் தகப்பன மலையில் இருக்கும் பட்டணமாய் அநேருக்கு உதவி செய்கிற ஒரு இடமாய் மாற்றித்தாங்கப்பா. வேதத்தை அறிவிக்கிறது மட்டுமல்ல, கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு இடமாய் மாற்றித்தாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு துன்பங்களோடு இருக்காங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. விசேஷமாக எங்களுடைய அன்பு சகோதரி பாஸ்டர்மா ரெவரண்ட் ஞானமணி அம்மாவையும், அன்பு தம்பி ராஜேஷையும், அன்பு மகளையும் அது கரத்தில் தருகிறோம். கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க திருச்சபையில் கட்டி எழுப்ப கிருபை செய்ய முடியும். பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன்.